முனைவர் டென்னிஸ் தமிழாய்வுத்துறை இசைவிபர் கல்லூரி திருச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திணை வாழ்வியல். திணை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சங்க இலக்கியம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இந்த திணை மனிதனிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திணை அப்படிங்கிறது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்றாக காணப்படுகிறது. 5 திணைகளை மையமாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் அது திணையோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த விளையாட்டுக்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழாக நம்முடைய சங்ககால மக்களுடைய விளையாட்டுகள் எவ்வாறாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கலாம். குழந்தைகளுடைய விளையாட்டுகள் அப்படிங்கிறதையும், மகளிருக்கான விளையாட்டுகள் அப்படிங்கிறதும், ஆடவருக்கான வீர விளையாட்டுகள், வயது முதிர்ந்தவர்களுடைய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 விதமாக இந்த விளையாட்டுகளை நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்க்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட அந்த நிலையில் குழந்தைகளுக்கான விளையாட்டாக சொல்லப்படக்கூடிய விளையாட்டுகள்ல முக்கால் சிறுதேர், கிளிகிளி ஆடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 விளையாட்டுகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இதனுடைய ஒரு சிறப்பு பெற்ற விளையாட்டுகளாக, குழந்தைகளுக்கான விளையாட்டுகளாக இவை காணப்படுகின்றன. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னும் புதிதாக நிறைய விளையாட்டுகள் வந்தாலும் கூட இந்த முக்கால் சிறுதேர் ஓட்டுதல் அப்படிங்கிறது ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையானது அதனுடைய முதல் பயிற்சியாக சொல்லப்படக்கூடிய எழுந்து நடக்கக்கூடிய அந்த பயிற்சியானது இந்த ஒரு விளையாட்டிலிருந்து தான் தொடங்கப்படக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நாம் காலமாக பின்பற்றக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். 3 சக்கரங்களை கொண்டு ஒரு குழந்தையானது அதனுடைய மேல் பகுதியை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய இதை பற்றி பேசக்கூடிய சில பாடல்கள் இருக்கிறதையும், கிளிகிளி ஆடல் அப்படிங்கிற அந்த ஒன்று சின்ன குழந்தையினுடைய காதுகளினுடைய அந்த ஒலி சத்தத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த ஒன்றை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு முறையும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் அப்படிங்கிற அந்த பகுதியில நம்ம பார்க்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இன்னும் அபரிமிதமான விளையாட்டுகள், நிறைய விளையாட்டுகள் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய தொடக்கமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகின்றோம். அடுத்த நிலையில் நாம் பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய நிலையை தாண்டி அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது காலமாக ஒரு சிறப்பு இடத்தை பெறக்கூடியதாகவும், இந்த மகளிருக்கான விளையாட்டுகள்ல புனலாடுதல், பந்தாடுதல், கலங்காடுதல், சிற்றில் இழைத்தல், வண்டல் இழைத்தல், ஓரையாடுதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டுகள் எல்லாம் பெண்களுடைய விளையாட்டுகளாக பார்க்கப்படக்கூடியவையாக இருந்திருக்கின்றன. இதில் முதலாவதாக சொல்லப்படக்கூடிய விளையாட்டாக நாம் பார்க்கும் பொழுது புனல் ஆடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விளையாட்டை இங்க நம்ம உற்று நோக்கிறோம். அதுல புனல் ஆடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புனல் அப்படிங்கிறது நீரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும், பெண்களானவர்கள் நீரில் குளித்து, அது கடலாக இருந்தாலும் சரி, ஏரியாக இருந்தாலும் சரி, இல்ல அருவி நீராக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றாக இருந்தாலும் பெண்கள் கூட்டமாக, எனக்கு திணைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது 5 திணையாக பிரிக்கும் பொழுது இந்த 5 திணைக்குமே இது ஒரு முக்கிய ஒரு விளையாட்டாக இந்த புனலாடுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு விளையாட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பெண்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம உற்று பார்க்க முடியும். அடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த பந்தாடுதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டை பற்றி நம்ம பார்க்கிறோம். இப்ப வரைக்கும் இந்த விளையாட்டானது இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த பந்தாடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெண்கள் வேணுமானாலும் சேர்ந்து இருந்து பந்தை ஒருவர் மாத்தி தூக்கி போட்டு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டானது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது முல்லைப்பாட்டாக இருந்தாலும் சரி, அதாவது குறிஞ்சி பாட்டாக இருந்தாலும் சரி, இந்த இலக்கியங்கள்ல நம்ம இத பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது கலங்காடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டு 2 பேரோ 4 பேரோ சேர்ந்து பெண்கள் ஆடக்கூடிய, இப்ப இருக்கக்கூடிய வழக்கத்தில் நாம் பார்க்கும்போது கல்லங்காய் ஆடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுல இந்த முறையானது பயன்படுத்தப்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த கலங்காடுதல் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்கள் ஆடக்கூடிய விளையாட்டுகள்ல மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கையை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் இது பயன்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது சிற்றில் இழைத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விளையாட்டை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, சிற்றில் இழைத்தல் அப்படிங்கிறது கடல் ஓரங்கள்ல பெண்கள் விளையாடக்கூடிய, இல்லைன்னா நதிக்கரையினுடைய ஓரத்துல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டானது இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இந்த சிற்றில் இழைத்தல் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த முதல் கொண்டு பெரியவர்களாக இருக்கிற வரைக்கும் அந்த விளையாட்டானது விளையாடப்படக்கூடியதாகவும், அந்த கடல் ஓரங்கள் அந்த ஈர மணலை வைத்து சில உருவங்கள் செய்து வீடுகள் கட்டி அதை அந்த நீரானது அடித்து செல்வதை அந்த பார்த்து அதை விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த சிற்றில் இழைத்தல் அப்படிங்கிற இந்த விளையாட்டானது இருக்கிறத நம்ம இலக்கியங்கள்ல உற்று நோக்க முடியும். அதுக்கடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது ஓரையாடுதல் அப்படிங்கிற இந்த விளையாட்டும் இது சார்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாகவே பெண்கள் சில உருவங்கள் செய்து அந்த உருவத்தில் அவர்கள் ஒரு விதமான பூக்களை சூடி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டானது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்க முடியும். வண்டல் இழைத்தல் அப்படிங்கிற இந்த விளையாட்டானது சில பொம்மைகளை செய்து அந்த பெண்களுக்கான ஒரு அவர்களுக்கே உரிய அந்த முறையில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த மண்டல் இழைத்தல் அப்படிங்கிற இந்த விளையாட்டை இவர்கள் விளையாடுவதை பார்க்க முடியும். இதுல முக்கியமானதாக ஆடவர்களுக்கான விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுடைய வீரத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக, மற்றவர்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்த நிலையில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்கள் எப்பொழுதுமே வீரத்தில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதை வெளிப்படுத்துவதற்காகவும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை, தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை அவர்களால் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதற்காகவும் அவர்கள் முல்லை நிலத்துல இந்த விளையாட்டானது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற இந்த விளையாட்டானது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப வரைக்கும் தமிழர்களுடைய ஒரு முக்கியமான விளையாட்டுகள்ல இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த விளையாட்டானது இப்ப வரைக்கும் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக நம்ம உற்று நோக்க முடியும். இதுல கலித்தொகையில் இருக்கக்கூடிய 101வது பாடல்ல இந்த ஏறு தழுவுதல் பற்றியான ஒரு விரிவான ஒரு பாடல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது மாட்டோடு சேர்ந்து அவர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாகவும், பெண்கள் அதை பார்த்து ரசிப்பதற்காகவும், அவருடைய வீரத்தை பார்த்து அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுக்காகவும் இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டானது நடைபெறக்கூடியதை பார்க்க முடியும். அதுக்கடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது மணல் எடுத்து வருதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டானது நடைபெறக்கூடியத மருத நிலத்தினுடைய நிலையிலிருந்து நாம் பார்க்க முடியும். நம் 5 திணையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகள் அவர்கள் அந்த திணையோடு சேர்ந்து இருந்திருக்கக்கூடிய செயல்பாட்டுகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது மணல் எடுத்து வருதல் அப்படிங்கிறது கிணற்றுக்குள்ளாகவோ ஆற்றினுடைய உள்பகுதியில் இருந்தோ இந்த மணலை எடுத்துட்டு தங்களுடைய வீரத்தை எந்த அளவிற்கு அவர்கள் மூச்சை அடக்கி அவர்கள் அந்த மணலை எடுத்து வருகிறார்கள் அப்படிங்கிறத அந்த வீரத்தை வெளிப்படுத்துவதற்காகவும், பெண்கள் அவர்களை பார்த்து அந்த ரசிப்பதற்கான ஒரு நிலையில் இந்த விளையாட்டானது நடைபெறக்கூடியதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உற்று பார்க்க முடியும். அடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது முதியவர்களுக்கான ஒரு விளையாட்டாக பார்க்கும் பொழுது வட்டாடுதல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டானது இவர்களுடைய முதியவர்களுக்கான விளையாட்டாக நாம் இதை பார்க்க முடியும். ஒரு 4-5 முதியவர்கள் சேர்ந்து அந்த வட்டாடுதல் அப்படிங்கிற அந்த காய்களை நகர்த்தி அந்த அறிவுபூர்வமாகவும் அவருடைய வயதின் மூப்பின் காரணமாக எழுந்து விளையாட முடியாது என்பதற்காகவும் இப்படியாப்பட்ட இந்த விளையாட்டுகள் இவர்கள் விளையாடுவதை நாம் பார்க்க முடியும். இது எல்லாமே இப்ப வரைக்கும் சில விளையாட்டுகள் நம்முடைய முன்னோர்களுடைய விளையாட்டுகள் இப்ப வரைக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டுகளாகவும், மனிதனுடைய மன மகிழ்ச்சிக்காகவும் ஒரு பொழுதுபோக்கிற்காகவும் விளையாடக்கூடிய விளையாட்டுகளாகவும், தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான சில விளையாட்டுகளாகவும், நம்முடைய மகிழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விளையாட்டுகளானது நம்முடைய முன்னோர்கள் தொடங்கி இப்ப வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய இந்த காலகட்டத்தில் இந்த விளையாட்டுகளானது நடைபெற்று கொண்டு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நன்றி.